Hi guys, welcome back. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது question number 37 of a D block. Interesting simple question. அதனால it's gonna be a two question video. Comment on the statement that elements of first transition series possess many properties different from that of heavier transition element. Heavier element அந்த பீரியட்ல 3D, 4D, 5D சொல்றோம்ல. அதுல அந்த 4D, 5Dலாம் பின்னாடி வருது. அதனால it's called heavier element. First இருக்கிறது 3D series. அதனால என்ன சொல்றாங்க, ஃபர்ஸ்ட் டிரான்சிஷனுக்கும் மற்றதுக்கும் நிறைய ப்ராப்பர்ட்டி வேரி ஆகுது. என்ன ரீசன் கேட்கறேன். மெயினா வேரி ஆகுது அயனைசேஷன் என்தால்பிஸ். அயனைசேஷன் என்தால்பினா அயனைசேஷன் அயான்ஸ் ஆகுறது, அதை உடைச்சு எனர்ஜி குடிச்சு அதை உடைக்கிறதுக்கான எனர்ஜி தான் அயனைசேஷன். அயனைசேஷன் என்தால்பிஸ் ஆஃப் ஹெவியர் டிரான்சிஷன் எலமெண்ட்ஸ் ஆர் ஹையர். ஏன்? சிம்பிள் ரீசன் இருக்காங்க. எப்பயுமே எனர்ஜி ஹையர்னாலே சுத்தி 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 ஒரே பாயிண்ட் தான் வருவாங்க. என்னது? எனர்ஜி ஹையர், உடைக்கிறது கஷ்டமா இருக்குன்னா அப்ப நியூக்ளியர் சார்ஜ் ஜாஸ்தியா இருக்கு, ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் ஜாஸ்தியா இருக்கு, அப்போ எலக்ட்ரான்ஸ் ரொம்ப இதா இருக்கு, அதனால உடைக்க முடியாது அப்படின்னு சொல்லுவாங்க. கிளியரா? சுத்தி சுத்தி ரெண்டு ரீசன் தான். எஃபெக்டிவ் நியூக்ளியர் சார்ஜ் இஸ் ஹையர். எஃபெக்டிவ் நியூக்ளியர் சார்ஜ் வந்து ஹையர், அதனாலதான் உடைக்க முடியல. புவர் ஷீல்டிங் எஃபெக்ட், இது ரெண்டாவது சொல்ல போறாங்க. இதுதான் ரெண்டாவது. புவர் ஷீல்டிங் எஃபெக்ட் இருந்துச்சுன்னு அர்த்தம் ஈஸியா இது பண்ண முடியல. ஸோ எதுல? 3Dல புவர் ஷீல்டிங் எஃபெக்ட், அதனால ஷீல்டு பண்ண முடியல. புவர் ஷீல்டிங் அதனால இருக்கு. ஸோ ஷீல்டிங் எஃபெக்ட் பத்தி சொல்லுவாங்க. இது ரெண்டு தான் சொல்லுவாங்க. ஷீல்டிங் எஃபெக்ட். புவர் ஷீல்டிங்னா புவர்னா அர்த்தம் அந்த ஷீல்டிங் ப்ராப்பர்ட்டி நல்லா தடுத்துச்சுன்னா, நியூக்ளியஸும் எலக்ட்ரான்ஸையும் ஷீல்டு நல்லா பண்ணிடுச்சுன்னா அப்புறம் அதை பிடிச்சி இழுக்க முடியாது, அட்ராக்ஷன் கம்மியா இருக்கும். பட் புவர் ஷீல்டிங்கா இருந்துச்சுன்னா என்ன அர்த்தம்? அப்போ அவங்க பிடிச்சி நல்லா இழுத்துரும். ஸோ இந்த இடத்துல புவர் ஷீல்டிங் எஃபெக்ட் தான் இருக்கு. அதனாலதான் அயனைசேஷன் என்தால்பிஸ் ஆஃப் ஹெவியர் மெட்டல்ஸ் ஆர் ஹையர், கான்சிக்வென்ட்லி ஹெவியர் மெட்டல்ஸ். அதனால அயனைசேஷன் என்தால்பி ஜாஸ்தியா இருக்குன்னு வைங்களேன், அது அயான்ஸா மாத்துறது கஷ்டம். அயான்ஸா மாத்துறது கஷ்டம்னு என்ன அர்த்தம்? அப்போ அந்த அளவுக்கு ரியாக்டிவா இருக்காது, இட் வில் பி லெஸ் ரியாக்டிவ். ஏன்னா அவன் தான் ரியாக்டே பண்ண மாட்டானே, அயனைஸ் ஆக மாட்டானே, அப்புறம் எப்படி அவனை வச்சு வேலை பண்றது? கரெக்டா? ஸோ ஹெவியர் மெட்டல்ஸ் வந்து ஹையர் அயனைசேஷன் எனர்ஜிஸ் இருக்கு. எதனாலனா எஃபெக்டிவ் நியூக்ளியர் சார்ஜ் புவர் ஷீல்டிங் எஃபெக்ட்னால அதை வந்து பிடிச்சி நியூக்ளியஸ் பிடிச்சி இழுத்து வச்சுக்கிட்டு இருக்கு. ஸோ அதனை உடைக்கிறது கஷ்டம். உடைக்கிறது கஷ்டம்னா அப்போ அயான்ஸா மாத்துறது கஷ்டம். அயான்ஸா மாத்துறது கஷ்டம்னா இட் வில் பி லெஸ் ரியாக்டிவ். இந்த லாஜிக் புரிஞ்சுல? அதே அப்போ அது உடைக்கிறது கஷ்டம்னா மெல்டிங் கஷ்டம் தான். மெல்டிங் பாயிண்ட் ஆஃப் டிரான்சிஷன் மெட்டல்ஸ் ஆர் ஹையர், ஆப்வியஸா இருக்க போகுது. அப்புறம் ஆக்சிடேஷனை பொறுத்த வரைக்கும் இந்த சைடு நிறைய எலக்ட்ரான்ஸ் இருக்கனால ஹையர் ஆக்சிடேஷன் ஸ்டேட் ஆஃப் ஹெவியர் எலமெண்ட்ஸ் ஆர் ஸ்டேபிள். இதுக்கு கம்மி இருக்கிறனால லோவர் ஆக்சிடேஷன் ஸ்டேட்ல ஸ்டேபிள். அவ்வளவுதான். கிளியரா? அடுத்த கொஸ்டின் போலாமா? சிம்பிள். ஓகே, இது ஒரு ப்ராப்ளம் சம்பந்தப்பட்ட கொஸ்டின். வாட் கேன் பி இன்ஃபர்ட் ஃப்ரம் த மேக்னெட்டிக் மூமெண்ட் ஆஃப் த ஃபாலோயிங் காம்ப்ளெக்ஸ். அதாவது இதோட வேல்யூஸ் தான் கொடுத்துருக்காங்க. இது 3 காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸோட வேல்யூஸ் கொடுத்துட்டு இதை பத்தி இது கேட்கிறாங்க. அதோட இது வந்து கோஆர்டினேஷன் காம்பவுண்ட் சாப்டர்ல படிச்சிருப்பீங்க. ஓகேவா? n வேல்யூக்கு போர் மேக்னெட்டா ஃபார்முலா mu is equal to square root of n into n plus 2. அதான் ஃபார்முலா. இதுல வேல்யூ வந்து 2.2. அப்போ எதுக்கு நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் எவ்வளவு இருக்குன்னு கண்டுபிடிக்கிறதுக்காக நம்ம செக் பண்ணி பார்க்கணும். mu is equal to square root of 1 into 1 plus 2 போட்டீங்கன்னா square root of 3 வரும். square root of 3ன்றது 1.73 mu. அப்போ 2 போட்டீங்கன்னா 2 into 1 plus 2 into 2 plus 2 வரும். அப்போ square root of 8 வரும், which is 2.83 mu. இதே நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் n வந்து 3 போட்டீங்கன்னா 3 into 3 plus 2 வரும், which you will be getting square root of 15, which is again 3.87. அதே அடுத்தது 4 போட்டீங்கன்னா 4 into 4 plus 2 6 மல்டிபிள்னா 6 plus 24 வரும், which will be 4.899. 5 போட்டீங்கன்னா square root of 5 into 5 plus 2 square root of 35, 5.92. சரியா? அப்போ 2க்கு நெருக்கமா எது இருக்குன்னு பாத்தீங்கன்னா 1.72. அப்போ இதுல நம்பர் ஆஃப் அன்பேர்ட் எலக்ட்ரான்ஸ் எவ்வளவு? n is equal to 1. 5க்கு எதுக்கு நெருக்கமா இருந்துச்சுன்னா இதா இருக்கு. ஸோ இங்க வந்து நம்பர் ஆஃப் அன்பேர்ட் எலக்ட்ரான்ஸ் வந்து 4. 6 5.9க்கு எதுக்கு தான் இருக்கு. அப்போ நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் வந்து அன்பேர்ட் எலக்ட்ரான்ஸ் 5. கிளியரா? இது நம்பர் ஆஃப் அன்பேர்ட் எலக்ட்ரான்ஸ். ஏன்னா n டினோட்ஸ் நம்பர் ஆஃப் அன்பேர்ட் எலக்ட்ரான், அதான் n டினோட் பண்ணுது. ஓகேவா? ஆனா அது மட்டும் பத்தாது. அப்போ இது வந்து mn அதோட அட்டாமிக் நம்பர் என்னன்னு தெரிஞ்சுக்கணும். அதோட அப்பதான் அதோட டி ஆர்பிட்டால எத்தனை எலக்ட்ரான்ஸ் ஃப்ரீயா இருக்குன்னு சொல்ல முடியும். mn ஓட அட்டாமிக் நம்பர் என்னதுன்னு பாத்தீங்கன்னா எங்க இருக்கான் mn?
25ல இருக்கான். 25ல இருக்கிறப்போ எம்என் இப்போ என்ன ஸ்டேட்ல இருக்குன்னு பாருங்க. எம்என் 25 அட்டாமிக் நம்பர். இப்போ நம்பர் ஆஃப் அன்பேர்ட் எலக்ட்ரான்ஸ் என்ன இருக்கு? ஒரே ஒரு எலக்ட்ரான்ஸ் இருக்கு. ஸோ ஜென்ரலா எம்என் ஃபில் பண்றப்போ எப்படி ஃபில் ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 25னா ஃபர்ஸ்ட் அதுக்கு முன்னாடி இருக்கிற ஸ்டேபிள் கேஸ் கான்ஃபிகரேஷன் அது 25னா 18 ஃபில் ஆயிட்டு அதுக்கப்புறம் ஃபில் ஆகும். கரெக்டா? ஸோ நம்பர் ஆஃப் அன்பேர்ட் எலக்ட்ரான்ஸ் இதுல எம்எனுக்கு வந்து கால்குலேட் பண்ணதுல எவ்வளவு இருந்துச்சு? 1ன்னு இருக்கு. அப்படின்னா எப்படி இருக்கும் அன்பேர்ட் எலக்ட்ரான்ஸ் கால்குலேட் பண்ணீங்கன்னா 3D 25ல இருந்து சிஎனோட இதெல்லாம் வந்து கடைசி சாப்டர்ல படிச்சிருப்பீங்க. சிஎனோட இது வந்து இதுன்றதுனால இதோட எம்எனோட சிஎனோட வேல்யூஸ் பாத்தீங்கன்னா -1 அந்த மாதிரி வரும். எம்மோட ஆக்சிடேஷன் ஸ்டேட் எம்எனோட ஆக்சிடேஷன் இடத்துல +2. அப்போ 25 தான் சொன்னோம். 25ல இருந்து 2 எலக்ட்ரான் எடுத்துடணும். 25ல இருந்து 2 எலக்ட்ரான் தான் 23. 23னா 18ல இருந்து 5 எலக்ட்ரான் கூட்ட போறீங்க. 5 எலக்ட்ரான் கூட்டினா 3D5 வரும். கரெக்டா? 3D5 வரும். ஸோ 3D5 அப்புறம் எப்படி n வேல்யூ 1 வரும் அப்படின்னா பேரப் ஆயிடுச்சு. பேரப் ஆனா தானே 1 வரும். ஸோ 1 2 ஆக்சுவலா 1 2 3 4 5 இப்படி இருந்தா மட்டும்தான் 1ன்ற நம்பர் ஆஃப் அன்பேர்ட் எலக்ட்ரான்ஸ் வரும். அப்பனா இது ஸ்ட்ராங் லிகாண்டா இருந்திருக்கு. அந்த லிகாண்ட் ஸ்ட்ராங் லிகாண்டா இருக்கு. ஸோ இதான் அதோட கான்ஃபிகரேஷன். புரியுதா? ஸோ இதோட ஃபைனல் இது 3D5ன்னு வரும். அதனால இது இருக்குது. கிளியரா? கொஞ்சம் பெருசா போயிட்டு இருக்கு வீடியோ. அடுத்தது 5. ஸோ இதே மாதிரி எதுவும் கால்குலேட் பண்ணி நம்பர் ஆஃப் அன்பேர்ட் எலக்ட்ரான்ஸ் 4 இருக்கும். அது அயனு. அயனுக்கு கால்குலேட் பண்ணீங்கன்னா கடைசி இதுல R இருக்கும். ஸோ அதுல பாத்தீங்கன்னா வீக் லிகாண்டா இருக்கிறப்போ என்ன ஆகும்னா 1 2 3 4 5 நம்பர் ஆஃப் அன்பேர்ட் எலக்ட்ரான்ஸ் மொத்தமா வந்து 6 எலக்ட்ரான்ஸ் 1 2 3 4 5 6 இப்படி இருக்கும் அயனுக்கு. செக் பண்ணி பாருங்க. டவுட் இருந்தா கமெண்ட்ல சொல்லுங்க. ஸோ அன்பேர்ட் எலக்ட்ரான்ஸ் எத்தனை இருக்கு? 4 இருக்கா? 4 இருக்குன்னா இந்த கான்ஃபிகரேஷன் இருந்தா மட்டும் தான் 4 இருக்கும். இல்லாட்டி பேரா இருக்கும். கிளியரா? அதே மாதிரி அடுத்து இன்னொன்னு வந்து எம்என் தான் அதுவும். அதுல நம்பர் ஆஃப் அன்பேர்ட் எலக்ட்ரான்ஸ் 5 இருக்குன்னு சொன்னாங்க. அப்ப என்ன அர்த்தம்? 5னா இது வந்து தனியா இருக்கும். 3D ஃபுல்லாவே வீக் லிகாண்டா இருந்தா மட்டும் தான் தனியா இருக்க முடியும். பேரப் ஆயிருக்காரு. கிளியரா? ஸோ அந்த மாதிரி பேரப் ஆயிருக்கா பேரப் ஆலியா அந்த அளவுக்கு போட்டுட்டீங்கன்னா போதும். ஓகே, இந்த அளவுக்கு டீட்டெயிலா பண்ணணும் அவசியம். கிளியரா கைஸ்? That's it for today. We'll meet in next video.